இந்த நாளின் தலைப்பாக இயேசுவின் இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட சபை, purchased by the blood. இதற்கான மூலவசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Acts Apostle chapter 20 verse 28. Take heed therefore unto yourself and to all the flock over which the Holy Ghost hath made you overseers, to feed the church of God, which he hath purchased with his own blood. To feed the church of God, which he hath purchased with his own blood. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, சபை என்பது ஒரு மந்தை. அந்த மந்தை பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே, இரத்தம் சிந்துதனாலே அந்த மந்தையை காப்பாற்றுவதற்காக பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தம்மைத்தாமே பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து இரத்தம் சிந்தி காயங்களை ஏற்றுக்கொண்டு மரித்து மீண்டுமாக மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து அந்த வல்லமையினாலே அவர் இந்த சபையை நமக்கு ஆடுகளை மேய்ப்பர்களாக இருக்கும்படியாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளில் சபையை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த வெளியேறப்பெற்ற இரத்தம் சபையை மேய்ப்பதற்குரிய மேய்ப்பர்களை பரிசுத்த ஆவியா கண்காணிகளாக நம்மை நிரப்பி அந்த முழுவதையும் சபை முழுவதையும் கவனத்தோடு நாம் பாதுகாக்க அவருடைய இரத்தம் சிந்துதல் நாம் முக்கியப்படுத்துவோம். கர்த்தர் மந்தையை மேய்க்கத்தக்கதான கிருபை ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.